அக்ரம் விக்ரம்ன்ற பேரு முதலை கண்ணீர் அப்படின்னு உங்களுடைய நிறைய சுட்டி காட்டப்படல ஆயிடும். ஆனா அது ஆகாது. அப்படின்ற வார்த்தை. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான தேர்ட் ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக செகண்ட் ப்ரோமோவோட தொடர்ச்சியாக தான் இந்த ப்ரோமோவை விட்டுருக்காங்க. செகண்ட் ப்ரோமோவில் விக்ரம் வியானா பேசிட்டு இருக்கும் போது எந்திரிச்சு போயிட்டாரு. ஏன்னா வியானா அட்டாக் பண்ணுற மாதிரிலாம் ஆரம்பிச்சாங்க. உடனே அப்செட் ஆன மாதிரி அங்கேருந்து எந்திரிச்சு போயிட்டாரு. அதை தொடர்ந்து தான் இந்த ப்ரோமோ நடக்கிற மாதிரி நமக்கு விட்டுருக்காங்க. இந்த ப்ரோமோவில் என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போடுங்க. ரெக்வஸ்ட்டாக தான் இந்த விஷயத்தை கேட்குறேன். நீங்கள் லைக் போட்டிங்கன்னா இந்த வீடியோ பூஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்க்குறவங்க தயவு செஞ்சு லைக் போடாமல் இருக்கீங்கன்னா ஒரு லைக் மட்டும் போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செகண்ட் ப்ரோமோவோட தொடர்ச்சியா தான் இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா செகண்ட் ப்ரோமோல வியானா இவரை பத்தி நிறைய சொல்லியிருப்பாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இவர் அப்செட் ஆன மாதிரி கிளம்பி இருப்பாரு. ஆனா அதுக்கப்புறம் இவரே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் வியானா உனக்கு என்னதாம்மா சொல்லணும், என்னெல்லாம் சொல்லணுமோ என்கிட்ட சொல்லுன்னு உட்காந்து பேசுற மாதிரி தான் தெரியுது. அப்படி உட்காந்து பேசும்போது வியானா அடிக்குது பாருங்க. என்ன அடிங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு கமருதீன்லாம் வீட்டில் குத்து டான்ஸ் போட்டு பார்த்துட்டு இருப்பாரு. சூப்பர்மா இன்னும் கொஞ்சம் அடிமான்ற மாதிரி குத்து டான்ஸ் தான் போட்டுட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா கமருதீன் வெளியே போகும்போது விக்ரம் மேல செம கோவத்தில் தான் இருந்தாரு. அதனால தான் சொல்றேன். சரி, இந்த வியானா பொண்ணு என்னெல்லாம் பாயிண்ட் சொல்லுதுன்றதை நம்ம பார்த்துடலாம். நிறைய பாயிண்ட் சொல்லுதுங்க. முதல்ல என்ன சொல்லுதுன்னா, வக்ரம் விக்ரம் அப்படின்ற பேரு உங்களுக்கு கரெக்டா பொருந்தது. அந்த பேருக்கு நீங்க டிசர்விங் தான். அதாவது விக்ரம் இல்ல வக்ரம்ன்றதுக்கு கரெக்டா நீங்க டிசர்விங் தான் சொல்லுது. அடுத்த பாயிண்ட் என்னன்னா, முதல கண்ணீர் வடிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதை நீங்க அடிக்கடி பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த பேருமே உங்களுக்கு சரியா பொருந்தோன்னு சொல்றாங்க. அதாவது ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட வேண்டியது, அதுக்கப்புறம் பேருக்கு ஒரு அழுது ஒரு டிராமாவை கிரியேட் பண்ண வேண்டியது அப்படின்ற மாதிரி அடிக்குது. இது எல்லாத்தையும் இவர் அமைதியா கேட்டுட்டு இருக்காரு. அடுத்து, நிறைய தப்பு நீங்க செஞ்சிருக்கீங்க, ஆனால் அது சரியாக சுட்டி காட்டப்படலையோன்னு எனக்கு தோணுது. அதாவது நீங்கள் நிறைய தப்பெல்லாம் பண்ணுறீங்க, அதெல்லாம் கடந்து போயிடுறாங்க. எல்லா விஷயமும் நடக்கும் போது அதில் கடந்து போயிடுறாங்க. நீங்கள் பண்ண தப்பெல்லாம் தாண்டி வந்துடுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி நிறைய சமயம் நீங்கள் அழுது சிம்பத்தியை கிரியேட் பண்ணுறீங்க. நீங்கள் அப்படி சிம்பத்தியை கிரியேட் பண்ணீங்கன்னா நீங்கள் பண்ண தப்பெல்லாம் சரியாயிடும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அது அப்படிலாம் சரியாகாது அப்படின்ற மாதிரி வியானா அட்டாக் பண்ணுறாங்க. வியானா எதனால இந்த அளவுக்கு அட்டாக் பண்றாங்கன்றது தெரியலங்க. இன்னும் நிறைய அட்டாக் பண்ணிருக்காங்க, அதெல்லாம் நான் சொல்றேன். ஆக்சுவலா வியானாக்கும் இவருக்கும் அந்த பக்கெட் இஷ்யூல கொஞ்சம் பிரச்சனை வந்தது. விஜய் சேதுபதி விக்ரம் சார்பு தான் எடுத்திருப்பாரு. வியானாவையும் பார்வதியும் அதுக்கப்புறம் ரம்யாவையும் பயங்கரமா அட்டாக் பண்ணிருப்பாரு. அதனால ரொம்ப பாதிக்கப்பட்டு விக்ரம் அட்டாக் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஆமா, விக்ரம் சில வேலை பண்ணிருக்காரு. கேம்ல ஒரு சாமர்த்தியமா பண்றதாகட்டும், இவர் பின்னாடி இருந்துட்டு மத்தவங்களை முன்னாடி அனுப்புறது, அதெல்லாம் கேம் பண்ணுவாரு. ஏன்னா பிக் பாஸ் வீட்டுக்கு வரது எதுக்கு? அந்த மாதிரி சாமர்த்தியமா கேம் விளையாடுறதுக்கு தான். நிச்சயமா விக்ரம் அந்த மாதிரிலாம் பண்ணிருக்காரு, அதெல்லாம் மறுக்கிறதுக்கு இல்ல. ஆனா எஃப்ஜே பண்ண அளவுக்கு, கமருதீன் பண்ண அளவுக்கு பொறுக்கித்தனம்லாம் உண்மையாலே விக்ரம் பண்ணதில்லை. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. பார்வதியை எப்போ அடிக்கிறாரு? பார்வதி அதை பண்ணிக்கிட்டே இருக்கும் போது பார்வதியை பண்றதுக்காக பதிலுக்கு மார்க்கிங்லாம் பண்றாரு. ஸோ பார்வதி கிட்ட பண்றது பெரிய தப்புன்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா பார்வதியை சமாளிக்கணும்னா அந்த மாதிரிலாம் பண்ணணும். மற்றபடி பொறுக்கித்தனம் பெருசா இவர் பண்ணல. என்ன கேட்டா சாமர்த்தியமா கேம் விளையாடி இருக்காரு. சாமர்த்தியமா கேம் விளையாடுறத பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு மாற்று கருத்து இருக்கும். இப்போ அரோரா சாமர்த்தியமா ஒரு கேம் விளையாடுறாங்க. அது சிலருக்கு எப்படின்னா இருக்கும்னா, இந்த பொண்ணு பாடுறா கரெக்டா வீக்கெண்ட் மட்டும் ஸ்கோர் பண்றான்ற மாதிரி இருக்கும். ஆனா அது கேம், அதுக்காக தான் அவங்க வந்திருக்காங்க. அப்படிதான் விளையாடணும். விக்ரமை இந்த அளவுக்கு அடிக்கிற அளவுக்கு விக்ரம் பெரிய தப்பு பண்ணல. வியானா ஏன் இவ்வளவு அடிக்கிறாங்கன்னு தெரியல. இதோட முடியல, இன்னும் நிறைய சொல்றாங்க. நீங்க பாட்டுக்கு ஒரு வார்த்தையை பேசிட்டு சாரின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறீங்க. உதாரணத்துக்கு ஃப்ராட்ன்ற மாதிரி வார்த்தையெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. அந்த ஃப்ராட் அப்படின்ற வார்த்தை உங்களுக்கு தான் 100% சூட் ஆகும் அப்படின்ற மாதிரி அடிக்கிறாங்க. ஐயோ பயங்கர அடிங்க இதெல்லாம். விக்ரம் எதுவுமே பேசாம அமைதியா உட்காந்துட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஏன் அப்படி சொல்றேன்னு நிறைய கேள்விலாம் கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். பட் ப்ரோமோல அதெல்லாம் நமக்கு காட்டல. நீ சொல்லு நான் கேட்கிறேன்ற மாதிரி உட்காந்து கேட்டுட்டு இருக்காரு. இதை தாண்டி கடைசியா என்ன சொல்றாங்கன்னா, கிரிட்டிசிசம் அப்படின்றதுல சீன்ற வார்த்தையை கூட நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு நீங்க கிரிட்டிசிசத்தை ஏத்துக்கவே மாட்டீங்க. அதாவது இவர் திவ்யா கிட்ட ஒன்னு சொல்றாருல, சார் அவங்க கிட்ட ஒரு குறைன்னு சொன்னா அதை ஏத்துக்கவே மாட்டாங்கன்னு இவர் சொல்றாருல, அதே விஷயம் தான் உங்ககிட்டயும் இருக்கு. கிரிட்டிசிசத்துல சீன்ற வார்த்தையை கூட நீங்க ஏத்துக்க மாட்டீங்க, அதுக்குள்ளேயே மறுத்து பேச ஆரம்பிச்சிருவீங்க அப்படின்ற மாதிரி அட்டாக் பண்றாங்க. இந்த அளவுக்கு அட்டாக் பண்ணுமான்னு எனக்கு தோணுதுங்க. உங்களுக்கு அப்படி தோணுதா இல்லையான்னு சொல்லுங்க. இல்லைனா விக்ரம்க்கு இதெல்லாம் தேவைதான் அப்படின்னா சில பீரியட் இருக்கு. அதாவது விக்ரம் இப்ப 90 நாள் இருந்திருக்காருன்னா அதுல ஒரு 10 நாள் விக்ரம் சில ஆட்டங்கள்லாம் பண்ணியிருக்காரு. அதுக்கு திட்டு தேவைதான். ஆனா மீதி 80 நாள் கொஞ்சம் நார்மலா தான் இருந்திருக்காரு. அப்படி ஒன்றும் பெரிய குற்றம்லாம் பண்ணல. நீங்க வேணா பாருங்க. இப்ப கனி ஒரு வேளை வீட்டுக்குள்ள வர மாதிரி இருந்ததுன்னா இவர் கனி கிட்ட இதெல்லாம் கிராஸ் செக் பண்ணுவாரு. கனி நான் அவ்வளவு வெளியே நெகட்டிவா போயிருக்கேனா, அவ்வளவு போயிருக்கான்னு கனி கிட்ட கேட்பாரு. கனி அப்படிலாம் இல்லைன்னு சொல்லுவாங்க. பாருங்களேன், எனக்கு அப்படிலாம் நடக்கும்னு தோணுது. ஏன்னா வியானா இவ்வளவு அட்டாக் பண்ண வேண்டியது இல்லைங்க.
அப்படி என்னமோ பெரிய இவர் பாவம் பண்ணிட்ட மாதிரிலாம் இவ்வளோ அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லார்கிட்டயும் இதே மாதிரி பேசுறாங்களா பார்ப்போம். கானா வினோத் அண்ணன் நீங்க இது பண்றது தப்பு, திவ்யா நீங்க அது பண்றது தப்புன்னு எல்லார்கிட்டயும் சொல்றாங்களா இல்லை இவர்கிட்ட மட்டும் சொல்லிட்டு போறாங்களான்றதை நம்ம கவனிக்கணும். ஸோ இப்போ அந்த பெட்டிக்காக வித்தியாசமா ஒரு டாஸ்க், அதாவது அந்த பணப்பெட்டிக்காக வித்தியாசமான டாஸ்க்லாம் நடக்க போது எபிசோடு ஜாலியாக தான் போகும்னு நினைக்கிறேன். இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க.